நாள் சார் இதில் 2 கோடி ரூபாய் இருக்கு. எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் போனை போடு. முறை நீ போலீஸுக்கு போனப்பவே உன்னை போட்டிருக்கணும். உன்னால தான் பவானியோட தம்பி சத்தம். பவானி தம்பியை தொட்டு அந்த எஸ்ஐ சத்தம். எஸ்ஐனால பவானியோட ஆட்கள் அத்தனை பேரும் செத்தாங்க. மறுபடியும் அதே தப்பு. பவானி சத்தது காரணமான அந்த போலீஸ்காரன் சாகணும். அவன் யாரா இருந்தாலும் போடுவான். திருநகர் தாண்டிட்டமா 2 நிமிஷத்துல வரேன். வந்துடுறமா. ஏண்டா நேற்று தான் நீ சரக்கே அடிக்கலையே, அப்போ எப்படி அவன் பொண்டாட்டி ஒன்று அடிச்சா? அட ஏன் மாப்பிள்ள கேட்குறேன். நேற்று நானும் என் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு குரங்கு ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. சரி. உடனே என் பொண்டாட்டி என்னங்க உங்கள் சொந்தக்காரங்க போகிறாங்க பாருங்க அப்படின்னா. நம்ம வாய் சும்மா இருக்குமா? ஏன் என் மாமனார் எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஏண்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? இப்பெல்லாம் கவுண்டர் கொடுக்கலன்னா காலம் தள்ள முடியாது மாப்பிள்ள. என்ன தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா. அண்ணே ஹாய் செல்லிக்குட்டி. அக்கா எருமை மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குது? தம்பி இது எருமை மாடு இல்ல பசு மாடு. அது பசு மாடுன்னு எனக்கு தெரியாதா? நான் கறக்கிற எருமை மாட்டை கேட்டேன். இப்படிலாம் முறைக்க கூடாது. மாடு மிரளுமா இல்லையா? பால் கீழே போகுது பாரு. 5 வருஷம் படிக்கிறேன்னு ஹாஸ்டல்லே இருந்துட்டேன். அப்புறம் 5 வருஷம் ட்ரைனிங்கு வேலைன்னு வெளியூர்லேயே தங்கிட்டேன். எங்களை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? எங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, இல்லை நாங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், எங்களுக்கு என்ன மருந்து மாத்திரை வேணும், ஏதாவது உனக்கு தெரியுமா? சொல்லு. உங்களுக்கு கொல்லி வைக்கிற மகனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே? ஆமாண்டா, எனக்கு என் மூத்த பையன் தான் ஒசத்தி. நீ பணம் அனுப்பிட்ட மட்டும் போதுமா? இந்த குடும்பத்தில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அவன் தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறான். ஆமா, உன் பெரிய மகன் வீட்டுக்கு, நான் நாட்டுக்கு. திருச்சி வந்து உன் மகனை பற்றி கேட்டு பாருங்க. இப்படி ஒரு மகனை பெத்த மாராசின்னு உங்களை உச்சி வந்து பாராட்டுவாங்க. அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் நான். ஆமா, உன் பெருமையை நீ தான் மெச்சுக்கணும். அம்மா வந்தது வராமல் என் தம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்க? ஏய் இப்போ சாம்பார் எடுத்துட்டு வாடி. வெளியூர்ல என்ன பண்ணி என்னப்பா, உள்ளூர்ல நீ ராஜாவா இருக்கனா? ராஜா தான். இன்னைக்கு மாப்பிள்ள ஊருக்குள்ள ராஜா தானே. என்னென்ன பார்க்குறீங்க? அந்த ரவுடி பைய பவானி சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் மதுரைக்குள்ள எவ்வளோ அல்சாட்டியம் பண்ணாங்க. அத்தனை வேத்தியம் போட்டால் என்கவுண்டர்ல யாரு? உங்கள் தொம்பிக்காரு தான். இதை விட ஊருக்குள்ள வேற என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அட்டிக்கு வானவங்களே ஹாப்பி தானே. எங்கள் தாத்தா ராமசாமி ஐயா சுதந்திர போராட்ட தியாகி. 4 முறை அமைச்சராக இருந்தவர். ரொம்ப நேர்மையானவர். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பேரை ஏன்டா சொன்ன? அது வந்துப்பா பொன்னிச்சாமி என் சிநேகிதப்பா, அதனாலதான்ப்பா. நல்ல பேர் சம்பாதிக்க ரொம்ப நாள் ஆகும்டா. சம்பாதிச்ச பேரை கெடுக்க 1 நிமிஷம் போதும்டா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க பேரு கட்டு போற மாதிரி இனிமே எப்பவும் நடக்க மாட்டேன்ப்பா. அந்த நிமிஷத்துலேருந்து அரசியலில் ஈடுபட வேண்டாம்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. தாத்தா இறந்ததுக்கப்புறம் எத்தனையோ அரசியல்வாதிங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட ஆதரவு கேட்டாங்க. மறுத்துட்டாரு. மற்றவங்க நாடு ஒன்றா மச்சான். ஐயாவுக்கு அப்புறம் ஜாதிகாரில் ஒருத்தன் அரசியலில் வர வேண்டாம். என்னை மன்னிச்சிரு சென்ராஜ். அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு ஐயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க வர வேண்டாம் மச்சான். நான் மாப்பிளைய கூட்டிட்டு போறேன். சின்ராசு வலுக்கட்டாமல் எடுத்துட்டு போனான். பாடி அன்னைக்கு தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. சின்ராசுக்காக ஓட்டு கேட்டு வீடு வீடாக போனேன். அப்போ தான் மக்கள் என் தாத்தா மேலே வச்சிருக்க மரியாதையை நான் பார்த்தேன். அந்த எலெக்ஷனில் என்னால் சின்ராசு ஜெயிச்சான். மந்திரி ஆனான். அடுத்த 4 வருஷத்தில் அவனுக்கு பணம் பதவின்னு எல்லாமே கிடைச்சிச்சு. எவ்வளோ பணம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நம்ம சாதி சாணமெல்லாம் ராமசாமி ஃபேமிலியை தான் மதிக்கிறாங்க.
அட நீங்க வேறண்ணே, அவங்க தயவு இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. ராமசாமி ஃபேமிலியை நான் ஜெயிச்சே ஆகணும். செல்வத்துக்கு அரசியல் சுட்ட கொஞ்சம் நீ காமி. உனக்காக எலெக்ஷன்ல 2 கோடி ரூபா செலவு பண்றேன். வரவன் பரவல உங்க தாத்தா பேரை சொல்லி ஜெயிச்சிட்டு போறான். நீ என்ன தப்பு? உனக்கு விருப்பம் நான் இல்லப்பா. ஆனா ஒரு விஷயம், அரசியலில் சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி அரசியலுக்குன்னு பணம் எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரிப்பா, அந்த வெங்கடேஷ் பணம் தருவான் நம்பி தேர்தலில் நின்று நம்பிக்கை துரோகம் பண்ணான். என் ஃப்ரெண்ட் லால் கொடுத்த பணத்தை வச்சு எலெக்ஷன் வேலையை பார்த்தேன். ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்தேன். ஆனால் என்னோட உழைப்பு எங்கள் ஐயாவோட பேரை மீறி சின்ராஸோட பணபலம் தான் ஜெயிச்சது. குடும்பத்துக்கு பேர் இருந்தால் மட்டும் பத்தா செல்வம், கொஞ்சம் பணமும் வேணும். நாம் தோற்று போகிறப்படுற வேதனையை விட வர்றவன் போகிறவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவானே, அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது. என்ன ஆனாலும் மனசு மட்டும் விட்டுறாத செல்வம். அரசியல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை தம்பி. லக்ஷ்மி நீங்க தோத்து போனத சாடையா குத்தி பேசுறா. அரசியல் எல்லாம் உங்களுக்கு சரி வராது, வேணா விட்டுருங்க. ராமசாமி ஐயாவே தோத்தது மாதிரி தான் ஊரே சொல்லுது. இப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னா அப்பவே அரசியல் வேணாம்னு நான் முடிவெடுத்தேன். எனக்குள்ள இருந்த அரசியல் ஆசை வெறியா மாறிச்சு. என்னை ஏழனமா பார்த்து அந்த உலகத்தை எட்டி மிதிக்கணும்னு கோவம் வந்துச்சு. இன்னைக்கு அரசியலை ஜெயிக்க பணம் தான் முக்கியம்னு உணர்ந்தேன். என் நண்பன் லால் மூலமா பவானி அறிமுகமான எல்லா பிஸ்னஸ்மேன்களையும் மிரட்டி பணம் கேட்டு பணம் தராதவங்களை கொண்டு பாலத்துக்கு கீழே போட்டு எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் பயம் வந்துச்சு. எங்களுக்கு பணம் வந்துச்சு. என் நண்பன் லாலை சின்ராஸோட சேர வச்சு சின்ராஸோட அத்தனை உலகம் இப்போ எனக்கு தெரியும். எத்தனை பேரை கொன்னாலும் எவ்வளவு பணம் செலவானாலும் நான் மினிஸ்டர் ஆகணும். மாமா மாமா ஃபோன். ஹலோ செல்வம், பவானி சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் போட்டது என் தம்பி தான் எனக்கு தெரியும். என்ன பண்ணலாம்? அவன் எஸ்ஐ கொண்ட கேஸுக்காக மட்டும்தான் இதுக்குள்ள வந்திருக்கான். மறுபடியும் திருச்சி போயிடுவான். நம்ம பிரச்சனைக்கெல்லாம் வரமாட்டான். விட்டுரு. சரி. சில நாட்களாக தேடப்பட்டு வந்த ஆர்கே ஜுவல்லரி உரிமையாளரும் நியூ காலேஜன் கிளப் சேர்மனுமான திரு ரத்னவேல் அவர்களின் உடல் இன்று அதிகாலை ஆனமலை அருகே கொடிக்குளம் விளக்கு ஆற்றுப்பாலத்தில் கண்டெடுக்கப்பட்டது. சார் வாங்க மிஸ்டர் ஜெயசீலன். பவானியோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். பட் தி இம்பேக்ட் ஆஃப் மர்டர் என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. ஜெயசீலன் சார். இந்த கேஸை நீங்கள் அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார். பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு, சொல்லவே இல்லை. ஆமாம், சடன் அப்பாயின்மெண்ட். ஓகே சாரி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஓகே. நம்மளோட ஃபர்ஸ்ட் மூவ் சிட்டியில் இருக்கிற டாப் மோஸ்ட் பிசினஸ்மேன் எல்லாரையும் மீட் பண்ணோம். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஐ எம் ஜெய்சீலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த கேஸ் விஷயமா நான் தான் டீல் பண்றேன். உங்களோட பயம் தான் அவங்களோட பலம். லாஸ்ட் வீக் நடந்த மிஸ்டர் ரத்னவேலோட மரணம் பவானியை தாண்டி எவனோ ஒருத்தன் இருக்கான்னு உணர்த்திருக்கு. ஐ எம் கெஸிங் கண்டிப்பா மறுபடியும் உங்க எல்லாருக்கும் த்ரெட்னிங் கால் வரும். பயப்படாதீங்க. ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ரத்னவேலுக்கு நடந்தது, எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் நாங்க மட்டும் இந்த கேஸ்ல உங்களுக்காக ஒரு எஸ்ஐ இல்லையா? இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கிறது உங்களோட பாதுகாப்புக்காக தான். எங்க கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ நீங்க தான். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க அவனை பிடிக்க முடியும். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். ஏய் செல்வம், உன் தம்பி நம்ம பிரச்சனைக்குள்ள வரமாட்டான்னு சொன்ன, நம்மள நெருங்கி வந்துட்டான். நம்ம எல்லாரும் மாட்ட போறோம். இங்க பாரு செல்வம், முதல்ல உன் தம்பியை போட்டு. அண்ணே வேணாம்ண்ணே. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? ஒத்த எஸ்ஐ செஞ்சதுக்கே பார்த்தீங்களே, மொத்த போலீஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர்னா ரிஸ்க் ரொம்ப பெருசுண்ணே. வேண்டாம். மாமா உங்க பையன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஆ இந்தா சொல்ல அப்பாட்ட சொல்ல. அப்பா மத்தியானம் சாப்பாடுக்கு வரும்போது வாங்கிட்டு வரண்டா செல்லம். சரியா? சரியா செல்லம். பார் செல்வம், எலெக்ஷன் 6 மாதத்தில் வரப்போகுது. அதுக்குள்ளே எல்லா பிஸ்னஸ்மேன்ட்டையும் பணத்தை வாங்கிடுவோம். என் தம்பி நம்மளை நெருங்கிறதுக்குள்ளே நம்ம ஆட்டத்தை கலைச்சிடும். சொல்லுங்க. என்ன சார் போலீஸ் மீட்டிங்கா? யாருங்க? பாலத்து கீழே செத்து கிடந்த 5 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் யாருன்னு தெரியும். 2 கோடி ரூபா பணம் ரெடி பண்ணுறேன், இல்லை பாலத்துக்கு அடியில் நீயும் செத்து கிடப்ப.
சார் பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம் சார். ஏப்பா இப்பதான் போலீஸ் மீட்டிங் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே ஃபோன் கால் வருது. அப்படின்னா போலீஸுக்குள்ளே அவன் ஆள் இருக்கான் தானே அர்த்தம். அதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. சொல்லுங்க. திருநெல்வேலியில நமக்கு வேண்டி பாய் ஒருத்தர் இருக்கார். அவர் மதுரை பவானி மாதிரியே பெரிய ஆளுங்க. அவருக்கு தகவல் சொல்லி ஆட்களை வரவழைச்சோம்னா இந்த மிரட்டி பணம் பிடுங்கிறவனை பிடிச்சிடலாம். அண்ணே 2 பொண்ணை பெற்றவர், பிரச்சனை வேண்டாம். பேசாம பணத்தை கொடுத்துருப்பா. எதுக்கு ரிஸ்க்கு? எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். போலாம். தம்பி அண்ணே வெளியே போறியா? ஆமாண்ணே, ஆஃபீஸ் வரைக்கும். என் வண்டியை நான் சர்வீஸ் விட்டுருக்கேன். என்னை கொஞ்சம் மார்க்கெட்டில் விட்டு போறியா? வாங்கண்ணே. என்னம்மா? அப்பாக்கு மாத்திரை தீர்ந்து போச்சு. நீ வரும்போது வாங்கிட்டு வந்துறியா? சரிம்மா. இந்த நேரத்தில் எங்கே போகிற? அந்த பிஸ்னஸ் மேன் கிட்னாப் விஷயமா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அதை விசாரிக்க தான் போகிறேன். தம்பி அப்படியே அப்படியே கொஞ்சம் போகிறோம். சரி சரி, நீங்கள் நம்ம பையனை. ஏய் அதி அண்ணா தம்பி போகிறான். அவன் எங்கே போகிறான்னு பாருங்க. இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணு. ஏன் என்னாச்சு? என் தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அந்த பிசினஸ் மேன் நம்மளை பத்தி சொல்லியிருக்க மாட்டான். அவன் ரொம்ப பயந்தவன். ஏய் கேன்சல் பண்ணுறேன். நம்மளை பற்றி குழு கிடைச்சிருக்குன்னு என் தம்பி என்கிட்ட சொல்கிறான். சார் இன்னைக்கு நைட் மீட்டிங் கேன்சல் சார். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல சார். கேன்சல் சார். மறுபடியும் எப்போ சார்? திரும்ப எப்போ நான் சொல்கிறேன். எங்கடா இருக்கான்? ரெசிடென்சி ஹோட்டல்ண்ணே, ஒரு பொண்ணோட. எது ரெசிடென்சியா? வீடியோ எடுத்துகிட்டு விட்டோம்ண்ணே. உனக்கு ஃபஸ்ட்டே சொல்லலான்னு நினச்சேன். சரி அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். என்னப்பா செல்வம், உங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிருக்கான்? பொம்பளை பிள்ளைய பார்க்க போகிறவன் போய் சொல்லாமல் உண்மையாக சொல்லுவான். டேய் இன்னைக்கு மீட்டிங்கை நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க. சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம் கொலை நடி போச்சு. பொறுக்கின்னு தெரியும் போது வராத லவ் போலீஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கு. எப்படின்னா நம்ம 2 பேரும் எப்படி செட் ஆனோமோ அப்படித்தான். சௌமியா நான் டாய், நீ எந்த நேரத்தில் என்னென்ன பிட்டு போடுவ, எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும். லிமிட்டை கிராஸ் பண்ண ராஸ்கல் பிச்சு பிடிவும் பிச்சு. பாவம், ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் போல. சௌமியா, சௌமி சொல்லுங்க. தப்பா நினைக்கலனா? பரவாயில்ல சொல்லுங்க. ஒரே ஒரு முறை நீ பில் கட்டுறியா?